வாசிக்கிறேன். தாழம்பூ நீரோடை கரைகளில் மணக்கும் தாழை மலர்கள், ஓரங்கள் எல்லாம் முள் தாங்கிய ஓலைகளாய் வெளிர் பச்சை மடல்கள், நறுமணம் பரப்பும் அழகிய மஞ்சள் பூக்கள், எல்லாரையும் ஈர்க்கும் தாழை மலர்களை எல்லாரும் கொய்துவிட இயலாது. எல்லாரையும் ஈர்க்கும் தாழை மலர்களை எல்லாரும் கொய்துவிட இயலாது. ஆம், அதற்கு ஒரு பக்குவம் வேண்டும். முள் தைக்காமல், சேற்றில் விழாமல் மலரை பறித்திடல் வேணும். அதிகாலைகளில் தாழை புதர்களின் வாசத்தில் சில வேளை பூநாகங்களும் அலைவதுண்டு. அழகிருக்கும் இடங்களில் ஆபத்துகளும் உண்டு. இன்று எத்தனையோ வாசனை தைலங்கள் இருக்கலாம். அன்றெல்லாம் உலர்ந்த தாழம்பூக்கள் தான் துணிகளில் மணக்கும். கூந்தலில் தாழம்பூக்கள் வைத்து நீண்ட சடை பின்னிய மணப்பெண்களையும் சிற்றாடையும் குடை போன்ற பாவாடையும் அணிந்த சிறு மகள்களையும் இன்று நீங்கள் பழைய திரைப்படங்களிலும் கருப்பு வெள்ளை புகைப்படங்களிலும் மட்டுமே காணலாம். தாழை மனம் கொடுக்கும் நினைவுகள் எத்தனை எத்தனை. எங்க புவனா அத்தை ஒரு பழைய நீல வண்ண ட்ரங்க் பெட்டி வைத்திருந்தாள். அதை திறக்கையில் தாழம்பூ மணக்கும். அழகான ஒரு குங்கும நிற சேலைக்குள் இருந்த உலர்ந்த தாழம்பூ மடல்களை அவள் எடுத்து பார்ப்பாள். அந்நாட்களில் அவள் யாருடனும் பேசியதில்லை. கொல்லைப்புற மருதாணி மரத்தடியில் மௌனமாய் அமர்ந்திருப்பாள். ஒரு நாள் பவளத்தாச்சி சொன்னால், சீனு மாமாவுடன் கல்யாணம் முடிச்ச நாளில் புவனா தலையில் சூடியிருந்த தாழம்பூ அது என்று. மனம் முடித்த மறுமாதம் இராணுவத்தில் செத்து போன மாமாவுக்கு தாழம்பூ மனம் தெரிஞ்சிருக்குமா? தாழம்பூ மனம் தெரிஞ்சிருக்குமா? நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி மோனிகா. அதாவது தாழம்பூக்கள் கிட்ட போக முடியாத நாகம் இருக்கும். அதன் வாசனை அந்த கடற்கரை பிரதேசங்கள் எல்லாத்தையும் நிறைச்சிருக்கும். அதுல ஒரு உங்களையும் அறியாம ஒரு ஒரு உணர்வுகள் தோன்றும். அந்த கடற்கரை தாழை மர இடங்களுக்கு சென்று பார்த்தவர்களுக்கு அதன் ஈர்ப்பு தெரியும். அற்புதமாக இந்த தாழம்பூவை இங்கு எடுத்து வந்து அருமையான நன்குப்பட்டிக்குள் அந்த தாழம்பூவை ஒழித்து வைத்து அழகான ஒரு கவிதையை கொடுத்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் மோனிகா, நன்றிகள். அருமையான கவிதையோடு அதிலும் ஒரு ராணுவ வீரரின் சோக கதையும் இருந்தது. அந்த தாழம்பூ அந்த தாழம்பூவோடு சேர்த்து அந்த அவரின் நினைவு அலைகளையும் அதற்குள் எடுத்து அந்த ரங்குப்பட்டிக்குள் ஒளித்திருந்த அந்த ராணுவ வீரனின் நாட்டின் போராட்டத்தை, நாட்டை காத்த வீரத்தை பற்றி கொண்டு வந்திருந்தீர்கள். மிக மிக ஆற்றல் மிக்க ஒரு அழகான, கேட்கறதுக்கு அதில் ஒரு அந்த வர்ணனையோடு சேர்ந்து ஒரு துயரமும் அதுக்குள் கொடுத்து இந்த தாழம்பூ கவிதைக்கு மிக மிக மெருகூட்டி இருந்தவைக்கு வாழ்த்துக்கள்.